ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஸ்டார்ட் ஆகும். ப்ராப்பரான தூக்கம் இருக்காது. நல்லா சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் வந்தவைங்க போனவைங்களோட பேச்சு இதெல்லாம் கேட்டுட்டு வந்து நெறைய மூட் ஸ்விங்ஸ் ஆகும். ஓகே. அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். மூட் ஸ்விங் அப்படிங்கிறது வந்து பிஃபோர் அதாவது டெலிவரிக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு சில மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இருந்தாலும் அப்ப வந்து நம்மள சுத்தி இருக்கிறவைங்க எல்லாரும் நம்ம வயித்துல ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்மள ஓரளவுக்கு நல்லாவே பார்த்துக்குவாங்க. ஒவ்வொன்னும் நம்மள நல்லா கேர் பண்ணிக்குவாங்க. அந்த கேரிங்ல 10 மாசமா நல்லா அடாப்ட் ஆயிக்குவோம். மிகச்சிறந்த ஒரு கவனிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நமக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்த அளிக்கக்கூடியது. ஏன்னா, வயித்துக்குள்ள குழந்தை இருக்கு. அதுக்காக அந்த குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, நம்மளையும் வந்து நம்மள சுத்தி இருக்கிறவைங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா வச்சுக்குவாங்க. எந்த ஒரு எதிரியா இருந்தாலும், ஒரு மாசமா இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஒரு மதிப்பு, மரியாதையும் வந்து இருக்கு இல்லைங்களா? ஆனா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை தூங்காம நைட் ஃபுல்லா எதுக்கு அழுகுறான், ஏன் அழுகுறான்னு தெரியாது. பகல் ஃபுல்லா நல்லா தூங்குவாங்க. எந்திரிக்க கூட மாட்டாங்க. அந்த மாரி டைம்ல நமக்கு தூக்கம் கெட்டுரும். அது மட்டும் இல்லாம, சாப்பாடு வந்து ப்ராப்பரா சாப்பிட முடியாது. நம்ம சாப்பிட உட்கையில தான் அவங்களுக்கு வந்து 1 பாத்ரூம், 2 பாத்ரூம் அப்படின்னு நெறைய வந்து போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா? குழந்தைகள அவங்கலாம் வந்து இப்படிதான் குழந்தைய வளர்க்கணும், அப்படிதான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட அனுபவத்த வந்து ஷேர் பண்ணிட்டு போவாங்க. ஒவ்வொருத்திங்க வந்து கட்டளையாவே வந்து அத ஆர்டராவே பண்ணி வந்து பண்ணுவாங்க. இந்த கொழுமம் ஊத்தணும், குழந்தைய போட்டு இப்படிதான் குப்புற தட்டணும், அந்த மாரியெல்லாம் நெறைய விஷயம் வந்து சொல்லுவாங்க. அந்த டைம்ல எந்த ஒரு பெற்றோருக்கா இருந்தாலும், அதாவது அந்த தாய்க்கு வந்து ரொம்ப வலிக்கும். ஏன்னா, அதுதான் நம்மளுக்கு புதுசு. என்னமோ நம்ம ஃபீல்டுல எக்ஸ்பர்ட் ஆன மாரி நம்மகிட்ட ஒவ்வொரு விஷயம், "இது உனக்கு செய்ய தெரியாதா? அவ வந்து இப்படி பார்த்துக்கிறதில்ல, அப்படி பார்த்துக்கிறதில்ல குழந்தைய. எப்ப பார்த்தாலும் வந்து அந்த குழந்தைகிட்ட இது எரிஞ்செரிஞ்சு விழுகுறா." அப்படிங்கிற மாரி தான் வந்து தோணும். அது வேற வழி இல்ல. ஏன்னா மத்தவங்க வந்து பேசுற எல்லா வார்த்தைகளுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து கோவமா போய் நம்ம குழந்தைகிட்ட காட்டுறோம். என்ன வந்து இப்படி நீ டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாரி நம்ம அந்த குழந்தைகிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிர்றோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அந்த அனுபவத்த ஷேர் பண்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இந்த மெடிக்கல் வேற, அந்த காலத்துல இருந்து எல்லாமே வேற. ஆனா இப்போ அப்படி கிடையாது. நம்ம நெறைய வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம். அதுவே வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸுக்கு வந்து காரணம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து அ ம் அம்மாவோ இல்லாட்டி இன்லாஸோ இருக்காங்க. ரொம்ப வயசாயிருச்சு. அவங்கள வந்து தொல்ல பண்ணக்கூடாது. அவங்களோட தூக்கத்த வந்து கெடுக்கக்கூடாது. சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, அத விடவே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் ஆன மாரி தான் இருக்கும். ஏன்னா டேக் கேர் பண்ணிக்கிறக்கு ஆள் இல்ல. காலையில எழுந்திருச்சு அது வந்து நைட்டெல்லாம் தூங்கல அப்படின்னா, ரொம்ப ஒரு மாரி டயர்டா இருக்கிற மாரி இருக்கும் அந்த நாள் ஃபுல்லா. ஆனா இதுக்கிடையில வந்து குழந்தைகளோட துணிய துவைக்கிறது, அது மட்டும் இல்லாம வீட்ல ஒரு சில வேலைகள் பார்க்கல அப்படின்னா, சும்மா குழந்தைய வச்சுட்டு என்ன பண்றா? அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து வரதான் செய்யும். ஸோ இந்த மாரி டைமிங்ல இன்னுமே வந்து ஹார்டா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணவைங்களுக்கு. அதுக்காக வந்து நார்மல் டெலிவரி பண்ணவைங்கள வந்து நான் சொல்ல வரல. அதாவது அவங்க ஈஸியா குழந்தை பெத்துட்டாங்க அப்படிங்கிறது. எதுவா இருந்தாலும் கஷ்டமான ஒரு ஜேர்னி தான். எனக்கு வந்து 12 ஹவர்ஸுக்கு மேல வந்து நார்மல் டெலிவரிக்காக நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அந்த டைம்ல என்னால ரொம்ப முடியல. நான் கத்திட்டேன். பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து கம்மியாகி, அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணிக்கிட்டோம். ஸோ எதுவா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். அத வந்து எடுத்து வர்றது அப்படிங்கிறது ஒரு மறுபிறவியா தான் இருக்குது. ஸோ இதில வந்து நெறைய பேர் சொல்லிக்குவாங்க, நார்மல் டெலிவரினா ஈஸி, ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு. எல்லாத்துலயும் ஒரு வழி இருக்குதுங்க. அது எல்லாரும் வந்து அனுபவிச்சு தான் வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாம போய் நார்மல் டெலிவரி ஆனவங்க கிட்ட ஆப்ரேஷன் தான் கஷ்டம். உனக்கெல்லாம் என்ன நார்மல் டெலிவரி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னீங்களா, அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு பாருங்க. ஏன்னா, அவங்க எவ்வளோ வலிய தாங்கி அந்த லேபர் பெயின் எல்லாம் தாங்கி தான் அந்த குழந்தைய வந்து வெளிய எடுத்திருக்கிறாங்க. இ இதே வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்ககிட்ட போய் உனக்கு என்ன வலியே இல்லாம அறுத்தெடுத்துட்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னாலும் வந்து அதுவும் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்த வந்து நம்ம யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. உனக்கு வலி இல்லாம பெத்துட்ட அப்படிங்கிறத. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு சில டைம்ல வந்து அவங்களோட பெயின் வந்து அவங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு மொமெண்ட்டு. ஸோ அத வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தையால வந்து அத வந்து அப்படி கொச்சப்படுத்திற முடியாது. அப்படி கொச்சப்படுத்தவும் கூடாது. அது வந்து ரொம்ப தப்பா எங்களோட மனச வந்து பாதிக்கிற மாரி. ஏன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பெயின் இருக்கு. அவங்களோட உடம்புக்கு இதுதான் தாங்க முடியுங்கிறத தாண்டி ஒரு விஷயத்த தாங்கி வந்திருக்கிறாங்க. அப்ப போய் நம்ம மத்தவங்க கிட்ட இது பெருசு, அது பெருசுன்னு வந்து டிஸ்கஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. சரி ஓகே. இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. வரவங்க போனவங்க ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாங்க. தூக்கம் ப்ராப்பரா இருக்காது. சாப்பிட முடியாத
முடியாது குழந்தைகள வச்சுட்டு. இதெல்லாம் தெரிஞ்சது தான். இதுலேருந்து எப்படி வெளிய வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ அ ஒரு மெடிடேஷன் வந்து பண்ணுங்க. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு எக்ஸர்சைஸ் எல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. அதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஆனா அதெல்லாம் வந்து செய்யறக்கு அந்த மனசு வராது. ஏன் அப்படின்னா தூக்கம் இல்ல. அதனால வந்து மார்னிங் வந்து எந்த வேலையும் எஃபெக்டிவா செய்ய முடியாது. எஃபெக்டிவா செய்யல அப்படின்னா, இத யாராவது செய்ய சொன்னா கூட நமக்கு வந்து கடுப்பாகும். நான் குழந்தைய பார்த்துக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கிற மாரி இருக்கு. அவன் தூங்கவும் மாட்டேங்கிறான். ஆனா நீங்க என்னன்னா எனக்கு எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ண சொல்றீங்க அப்படிங்கிற மாரி. ஆனா கொஞ்சம் வந்து நம்ம அப்பவே வந்து ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்யூச்சர்ல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த குழந்தையும் சேர்த்து பாதிக்கிற மாரி தான் இருக்கும். நான் சில விஷயங்கள் வந்து என்னோட ஜேர்னியில கவனிச்சது என்ன அப்படின்னா, நான் எப்பலாம் கோவமா இருந்து ரொம்ப கோவமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அந்த மாரியெல்லாம் நெறைய இருந்திருக்குது. அப்படி நெனச்சுட்டே வந்து பாப்பாக்கு பால் குடுக்கும்போது, இப்ப அவ பண்ற ஒரு சில ஹேபிட் வந்து பார்க்கும்போது, ஓ! இத நம்ம அப்பலாம் பண்ணணும்ல, அவக்கு எப்படி இந்த எல்லாம் வந்தது அப்படிங்கிற மாரி நான் யோசிக்கிறேன். ஸோ அப்ப வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும். எதையும் கேர் பண்ணிக்காதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது. அத நம்ம எப்படி பார்த்துக்கணும், எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கோபத்தோடயோ, இல்ல ஒரு வெறுப்போட ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து வீட்ல நடந்திருக்கா, அத நெனச்சுட்டே வந்து நம்ம அவங்கள ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இது எனக்கு வந்து ஃபீல் ஆனது. ஒவ்வொருத்தருக்கும் இது ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லல. சரி ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெகுலரா ஒரு மூச்சு பயிற்சி பண்றதோ, அப்படி இல்ல அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, ஏதாவது ஒரு மாரி டிப்ரஸ்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து வெளிய ஒரு வாக் போயிட்டு வாங்க. இல்லன்னா உங்களோட உடம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியான சாப்பாடும், தண்ணியும் இல்ல அப்படின்னாலும் மூட் ஸ்விங்ஸ் வந்து நெறையா வந்து வரும். ஸோ, அதனால ஒரு 3 லிட்டர்ஸ் டூ 2 1/2 லிட்டர்ஸ் டூ 3 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா, நல்லா பெட்டரா இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஹெர்பல் டீ கூட குடிச்சா இன்னும் இன்னும் பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் டைம் வந்து குடுங்க. ஏதாவது டைம்ல வந்து நீங்க தூங்குங்க. பகல்ல யாரு தூங்க வேணான்னு சொன்னாலும் அதையெல்லாம் கண்டுக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு டைம்ல நல்லா தூங்கி நல்லா எந்திரிங்க. அப்பதான் நைட்டுன்னு வந்து நம்மளோட குழந்தைய நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதா உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ, இல்ல அம்மா கிட்டயோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல உங்களுக்கு நம்பிக்கையான யாரா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வந்து இறக்கி வச்ச மாரி இருக்கும். கொஞ்சம் ரிலீஃபா இருக்கிற மாரி இருக்கும். அத உள்ளேயே வச்சுட்டு இருந்தா அது ரொம்ப 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 எல்லாம் சேர்ந்துட்டே போய் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா மாறி அப்புறம் பர்ஸ்ட் அவுட் ஆகி, அதுக்கப்புறம் நமக்கு அதுதான் கெட்ட பேர் வர ஸ்டார்ட் ஆகும். இவ இப்படியெல்லாம் பண்றா, குழந்தைய ஒழுங்கா பார்த்துக்கிறது இல்ல, அதுக்கு இன்னுமே பண்றதில்ல அப்படிங்கிற மாரி. ஏன்னா நமக்கே அது புதுசான ஒரு அனுபவம். என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாரி அனுபவம் இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது எச்சா நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறுற மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் ஒரு சில விஷயம் வந்து என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா இந்த மாரி யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஷேர் பண்ணியிருந்தா இதெல்லாம் கரெக்ட்டா, தப்பா, இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல